பிலிப்பைன்ஸ் நாட்டுல பல இடங்கள்ல காலையில 6 மணில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்கும் கிரிப்டோ கேம்ஸை பல பேர் விளையாடுறாங்க. ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்காக இல்லவே இல்லை. ஸோ இந்த கேம் ப்ளே பண்றதுனால எவ்வளவுதான்ப்பா ஏர்ன் பண்ண முடியும்? அப்படி என்ன கேம் தான் அவங்க விளையாடுறாங்க? இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற பல ஹிடன் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலியமா நான் ஷேர் பண்ண போறேன். ரெடியா இருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, கிரிப்டோ கேமிங் எப்படி எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பிலிப்பைன்ஸ்ல மேனிலா அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. ரீசெண்டா பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்தப்போ நிறைய கண்ட்ரில பல பேர் 9 to 5 ஜாபை லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் இப்ப நான் சொன்ன குறிப்பா இந்த இடம் பிலிப்பைன்ஸ்ல அவங்க கண்ட்ரி பாப்புலேஷன்ல 40% ஆஃப் த பீப்புள் வரைக்கும் கம்ப்ளீட்டா மணி கான்செப்ட்ல வாஷ் அவுட் ஆயிட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டமா எப்படி சம்பாதிக்க போறோம்னே தெரியாம இருக்கும்போது அவங்க எல்லா வீட்லயும் இருந்த ஒரு காமனான விஷயம் தான் இன்டர்நெட் ஆக்சஸ். இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கிரிப்டோ கேமிங் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இருந்தாலும் அந்த நாட்டுல குறிப்பா இந்த கிரிப்டோ கேமிங்குள்ள இயர்லியராகவே என்டர் ஆகும்போது அவங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய இஷ்யூ தான் ஆக்ஸ் இன்ஃபினிட்டி. ஆக்ஸ் இன்ஃபினிட்டி ஸ்கை மேவிஷ் அப்படின்ற வியட்நாமிஸ் தான் இந்த கேமை டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த கேம் லைக் போக்கிமேன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை ப்ளே பண்ணுற யூசருக்கு அவங்க வின் பண்ணாங்கன்னா கிரிப்டோ மூலியமா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதனுடைய பேரு ஸ்மூத்தி லவ் போஷன் சொல்லுவாங்க. 2021 வருஷம் இந்த ஆக்ஸ் இன்ஃபினிட்டி ரொம்ப பீக் ஆயிட்டு நிறைய யூசர்ஸ் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால பல ஃபியூவல் ஸ்டேஷன் அண்ட் ரெஸ்டாரண்ட்ல அவங்க ரிவார்டா ஏர்ன் பண்ண கிரிப்டோ கரன்சியை கன்வெர்ட் பண்றதுக்குண்டான ஒரு ஆப்ஷனையுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. லைக் மணி மாதிரி தான். ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கவே இல்லை. அன்பார்ச்சுனேட்லி அந்த வருஷத்தோட எண்ட்லயே ஆக்ஸ் இன்ஃபினிட்டி அவங்க கேம் ப்ளே பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு கம்பெனி கிரிப்டோ செக்டர் மிகப்பெரிய கொலாப்ஸை ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால மட்டும் கேம் ப்ளே பண்ண thousands ஆஃப் யூசர் அந்த குறிப்பான இடத்துல அவங்க லைஃப் சேவிங் அமௌண்ட்டையே லாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுல இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் ஆரம்பத்துல இவங்க ஏன் இந்த மாதிரி கேம் எல்லாம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்படி இது மூலியமா இவங்க எவ்வளவுதான் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்ற கான்செப்டை பார்த்துருவோம். கேமிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கான்செப்ட்ல பிக்சல், ஆக்ஸ் இன்ஃபினிட்டி, ஹீரோ ஆஃப் மேவிஸ் இந்த மாதிரி பல கேமிங் கான்செப்ட் இந்த கிரிப்டோவை பேஸ் பண்ணி இருக்கு. இருந்தாலும் எதனால கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஆர்வமானா, பல கேமர்ஸ் இதுல இருந்து ஏர்ன் பண்ண கிரிப்டோ ரிவார்ட்ஸ் எடுத்து அவங்க லோக்கல் மணியா கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த நேஷனோட மினிமம் வேஜஸ் விட இது அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த கண்ட்ரியில பல கேமர்ஸ் பரவாயில்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அதுக்குண்டான ஒர்த்து இந்த கிரிப்டோ ரிவார்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லி அதிகமா கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் பிலிப்பைன்ஸ்ல மட்டும் 70% ஆஃப் த கிரிப்டோ டிரான்சாக்ஷன் 2021 வருஷத்தோட எண்ட்லயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த அதே வருஷத்தோட எண்ட் நவம்பர் டிசம்பர்னு பார்க்கும்போது 7.3 பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் வரைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி நடந்திருக்காங்க. அதை விட முக்கியமா இந்த பிக்சல் அப்படின்ற கிரிப்டோ கேமிங்ல நவம்பர் மாசத்துக்கிட்ட 80,000 யூசர் தான் இருந்திருக்காங்க. ஆனா மார்ச் வரும்போது 8,30,000 யூசர் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட கேமிங் செக்டார்ல இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களாம். நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, வேர்ல்டுலயே கிரிப்டோ கேமிங்கை பேஸ் பண்ணி ஏர்ன் பண்ற பெர்சன்டேஜ்ல 30+% பிலிப்பைன்ஸா தான் இருக்காங்க. ஆல்சோ இப்பவும் ஒரு சில கண்ட்ரில இந்த கிரிப்டோ கேம்ஸை மட்டுமே ப்ளே பண்ணி அவங்க வாழ்க்கை நடத்துறவங்க இருக்க தான் செய்யறாங்க. ஆனா இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி மேல அந்த அளவுக்கு பெருசா அவேர்னஸ் இல்லைன்றதுனால கிரிப்டோ கேமிங் கான்செப்ட் பத்தி யாருக்கும் தெரியாம கிரிப்டோல இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் பண்ணா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி போறாங்க. ஆனா டைம் ஸ்பெண்ட் பண்ணா இந்த கிரிப்டோ கேமிங்லயுமே ஏர்ன் பண்ண முடியும்ன்றத நம்ம இவங்களை பார்த்து தான் கத்துக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோவை இன்னும் நான் சொல்ல போற முக்கியமான கான்செப்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் கிரிப்டோல கேமிங் மூலியமா கூட ஏர்ன் பண்ண முடியும், அதாவது பிளாக் செயின் கேமிங் மூலியமா கூட ஏர்ன் பண்ண முடியும்ன்றத கொஞ்சமாவது அவேர் படுத்துங்க. ஆனா அதெல்லாம் ஓகே, இந்த கேமிங் கான்செப்ட்ல கேம் ப்ளே பண்ணா கொஞ்சம் என்டர்டைனிங்கா இருக்கும் ஓகே, ஆனா இது மூலியமா எப்படி பிளாக் செயின் கேமிங்ல இருந்து ஏர்ன் பண்றாங்க, இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சிம்பிளா கேட்டீங்கன்னா அதுக்குண்டான ஒரு பேசிக்கான ஆன்சர். பிளாக் செயின் கேமிங்கை பேஸ் பண்ணி நீங்க என்டர் ஆறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 யூசர் சேர்ந்து கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு யூசர் ஒரு டாலரா பே பண்ணுவாங்க. அப்ப அந்த கேமிங்ல $10 உள்ள போயிருக்கும். அந்த கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு $7 கிடைக்கிற மாதிரியும், அந்த கேமை டெவலப் பண்ணவங்களுக்கு அதனால $3 கிடைக்கிற மாதிரியும் தான் பேசிக்கான கேம் மாடல் டிசைன் ஆயிருக்கும் இந்த பிளாக் செயின் செக்டர். ஆனா அந்த ரிவார்டுன்றது உங்களுக்கு எப்படி வேணாலும் கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் NFT ட்ரேடபிளாகவும் கிடைக்கலாம், அல்லது கிரிப்டோ கரன்சி ரிவார்டா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் பேசிக்கான மாடல் இதுதான்.
தான். ஆனா எவ்வளவு பாப்புலரா எவ்வளவு யூசர் இருக்கிற அந்த குறிப்பிட்ட நாட்டிலேயே இந்த பிளாக் செயின் கேமிங்கை பேஸ் பண்ணி பல ஸ்கேம் கிரிப்டோ காயின்ஸ் நேச்சராகவே ஹை வால்ட்டில் இருக்குன்றதுனால அதிகமான மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் லாஸ் பண்ணவும் தான் செய்றாங்க. அதனால அந்த நாட்டு கவர்மெண்ட் நவம்பர் மாசத்துக்கிட்ட இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் மூலியமா கிரிப்டோ பிளாக் செயின் கேமிங்கை பேஸ் பண்ணி ஒரு சில ரெகுலேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களாம். ஆல்சோ இந்தியாவில் இந்த பிளாக் செயின் கேமிங்கை மட்டுமே பேஸ் பண்ணி கிரிப்டோ ரிவார்ட்ஸா அதிகமா ஏர்ன் பண்றாங்கன்றத நான் பெருசா லெஜெட்டான விஷயத்த கேள்விப்பட்டதில்லை. இன்க்ளூடிங் நானுமே இந்த பிளாக் செயின் கேமிங்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி ப்ளே பண்ணியும் பார்த்ததில்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ப்ரோ நான் ஒரு பிளாக் செயின் கேமிங்கை பேஸ் பண்ணி ப்ளே பண்றேன், எனக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கிரிப்டோ ரிவார்ட்ஸ் கிடைக்குது, பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன பிளாட்ஃபார்ம், அது என்ன பிளாக் செயின் கேமிங் அப்படின்றதையுமே இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவிடுங்க. நான் அந்த கேமிங்கை ஃபுல்லா ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஏர்ன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்றத நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா அடுத்து நான் போஸ்ட் பண்றேன். அது இந்த வீடியோ பார்க்குற பல வியூவர்ஸ்க்கு சூப்பரா யூஸ் ஆகும்.